தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு அறுப்பு காலம். ஈசாக்கு கேரார்னு ஒரு இடத்துல தங்கி விவசாயம் பண்ணும்போது 100 மடங்கு பலன் பெற்று அங்கிருந்த பெலிஸ்தர்கள் விட பலத்த ஐஸ்வர்யவான் ஆனதால விரட்டப்பட்டாரு. அப்படியும் துவண்டு போகாம அதே ஊர்ல ஒரு பள்ளத்தாக்குல குடியேறி தன் முற்பிதாக்களால தோண்டப்பட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி விவசாயம் பண்ண பிரயாசப்படுறாரு. அதுலயும் சக்சஸ் ஆனதால மறுபடியும் பெலிஸ்தரால விரட்டப்பட்டு மறுபடியும் வேற இடத்துல துறவு விட்ட புறப்படுறாரு. இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு முடங்கி போகாம கடைசியா ஒரு துறவை வெட்டி இம்மட்டும் நாம் பெருகும்படி கர்த்தர் இடத்தை உண்டாக்கினார்னு ரெகபோத்னு அந்த துறவுக்கு பேரிட்டார். இதே போல ஓசியா 6:11 படி உங்களுக்கும் ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் நியமிச்சிருக்காரு. ஒருவேளை இப்போ நீங்க செய்யற எல்லா வேலையும் பிரயோஜனமற்றதாய் பிறரால வீணடிக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஈசாக்க போல துவண்டு போகாம பலத்தோட செய்யுங்க. உங்கள் அறுப்பு காலம் சீக்கிரமாய் வரும். ஆமேன்.